நாட்டுக்கோழி இருந்துச்சுன்னா நல்லா ரசம் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை போட்டு வதக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிற மாதிரி அதில் வந்து முருங்கைக்கீரை சூப்பு மாதிரி வச்சு குடிங்க. உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் தெம்பா இருக்கும். நாட்டுக்கோழி கிடைக்கலனா முருங்கைக்கீரை, மிளகா செலவை ஆட்டி சின்ன வெங்காயம் நிறையா போட்டு தாளித்து இந்த முருங்கைக்கீரையை வதக்கி மிக்சியில் போட்டு மிளகா, கொத்தமல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கி முருங்கைக்கீரையும் வதக்கி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசமாட்ட வச்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குங்க சிஸ்டர், சூப்பராக இருக்கும். இருமல்லாம் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும், நல்லா டக்குன்னு கேட்குங்க சிஸ்டர். நான் சாப்பிட்ருக்கேங்க சிஸ்டர், அதனால நான் உங்களுக்கு இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன். முருங்கைக்கீரைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். உங்களுக்கு தான் அங்கே ஈஸியாக கிடைக்குமேங்க சிஸ்டர் தோட்டத்தில். சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, பத்திரமா தைரியமாக இருங்க. சேரிக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைங்க சிஸ்டர், நீங்கள் மெதுவாகவே அனுப்புங்க. எப்போ உங்களுக்கு